நாடாழ்வான் இந்த தமிழ்நாட்டை ஆளப்போகிறது யார் அப்படிங்கிறதுக்கு பதில் தெளிவாக வந்து நாடாழ்வான் இளைய மகன். சிவபெருமானுக்கு யார் இளைய மகன் அப்படின்னா முதல் மகன் விநாயகர், இரண்டாவது மகன் முருகன். வைத்தீஸ்வரன் கோயிலில் ஓலைச்சுவடி மூலம் பார்க்கப்படும் பிரபல நாடி ஜோதிடத்தில் கூட்டணி கட்சிகள் உதவியுடன் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று தேர்தல் முடிவுகள் கணிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் புகழ்பெற்ற வைத்தியநாத சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. நவகிரகங்களில் செவ்வாய்க்கு உரிய ஆலயமான இந்த ஊரில் நாடி ஜோதிடம் பார்க்கும் தொழில் மிகவும் பிரபலம். இந்திய அளவில் புகழ்பெற்ற வைத்தீஸ்வரன் கோயில் நாடி ஜோதிடம் பார்ப்பதற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். இதற்காக நூற்றுக்கணக்கான நாடி ஜோதிட நிலையங்கள் இங்கு அமைந்துள்ளன. மகாசிவ நாடி ஜோதிடம், அகத்தியர் நாடி, பிருகு நாடி உள்ளிட்ட பல்வேறு சித்தர்களின் நாடிகள் ஓலைச்சுவடி வடிவில் ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு வாசிக்கப்படுகின்றன. இந்நிலையில் தற்போது நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு, யார் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் என்பது குறித்து மகாசிவ நாடி ஜோதிடம் பார்க்கப்பட்டது. சிவபெருமான் பாடல் வடிவில் கூறியுள்ளதாக ஓலைச்சுவடி பாடலில் சிவனின் இளைய மகன் பெயர் கொண்ட நபர் நல்லவர்கள் துணையுடன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று ஆருடகாண்ட நாடி ஜோதிடத்தில் ஓலைச்சுவடி வந்துள்ளது. இதுகுறித்து மகாசிவ நாடி ஜோதிடர் சிவசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். நாடாழ்வான் இந்த தமிழ்நாட்டை ஆளப்போகிறது யார் அப்படிங்கிறதுக்கு பதில் தெளிவாக வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, நாடாழ்வான் இளைய மகன் எந்தன் ஆசி. என்னுடைய, அதாவது சிவபெருமானுடைய, இது மகாசிவ நாடி, மகாசிவபெருமானே மகாசிவ நாடி, இது சிவபெருமானே பதில் சொல்கிறாங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாடாழ்வான் இளைய மகன் எந்தன் ஆசி, என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தை அளித்து விட்டேன். நாடாழ்வான் இளைய மகன், எனது இளைய மகன், அவங்க தான் இந்த நாட்டை ஆள போகிறாங்க. அல்லது தான் நீங்க மீண்டும் ஆட்சி, மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வரப்போகிறது. அன்னையருள் தன்னாலே தேவி அன்பால், அதற்கு பார்வதி தேவியினுடைய அன்பும் அவர்களுடைய குடும்பத்தாருடைய பிரார்த்தனையும் பக்தியும் தேவி அன்பால், தேவி அவள் ஜபதபத்தால் தெளிவுமாகும். அவங்க செய்யக்கூடிய ஜபத்தினாலையும் புண்ணியத்தினாலையும் தெய்வீகம் ஆள வரும் அருளே வெல்லும். தெய்வீகம்தான் இந்த நாட்டை மீண்டும் ஆளப்போகிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து நமக்கு என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும், முடிவுக்கு வரும் அப்படின்னா, நாடாழ்வான் இளைய மகன். சிவபெருமானுக்கு யார் இளைய மகன் அப்படின்னா முதல் மகன் விநாயகர், இரண்டாவது மகன் முருகன். இந்த முருகன் அப்படிங்கிற பேருடையவங்க தான் இந்த வருங்கால ஆட்சியை அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக இந்த ஆரூட காண்டத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பொறுத்திருந்து பாருங்கள்.